படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. எல்லாருமே ஃபேமிலி ஆடியன்ஸோட போய் பார்க்கலாம். குழந்தைங்க எல்லாருமே கியூட்டா, மியூசிக்லாம் செம்மையா இருந்துச்சு. தரமணி எவ்வளவு என்ஜாய் பண்ணணும், அதுவே இது வேற ஜர்னர்ல. குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி எல்லாம் வந்து எல்லாமே தரோம், 4000 rupeesக்கு ஷூ வாங்கி தரோம்னு சொல்றோம். ஆனா அவங்க மனசுல என்ன, அவங்க என்ன தேடுறாங்க அதை நம்ம கொடுக்க மறந்துடுறோம். அது ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஏன்னா பாத யாத்திரை பண்றவங்க இல்லைன்னா பக்தி உள்ளவங்க அவங்கதான் மலை ஏறணும்ன்றது இல்ல. மலை இயற்கை சார்ந்து போகும்போது அங்க இருந்து அந்த சூரியோதயம் பாக்குறது, அண்ட் அவர் அந்த அஞ்சலி பார்க்கும்போது சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வருது. சூரியகாந்தி பூ எடுத்துட்டு வந்து கொடுக்கறது எல்லாமே சின்ன சின்ன மாண்டேஜஸா இல்லாம அந்த கனெக்ஷன் வந்து நல்லா கொடுத்துருக்காரு. ஒரு தனித்தனி சீனுக்கும் அந்த சீனும் அடுத்த சீனுக்கு கனெக்ஷன் வந்து நல்லா, அது ஒரு ஸ்டோரியா இருக்கு. மியூசிக் வந்து நல்லா இருக்கு. அது வந்து குட்டி குட்டி பாட்டா வருது. அந்த பாட்டு வந்து ரொம்ப உங்களுக்கு அப்படியே ஓகம் ஆகா பாட்டு இருக்காது, பட் நல்லா கரெக்டா அந்த அந்தந்த சிச்சுவேஷனுக்கு புரியுற மாதிரி இருக்கு. இப்ப டி ராஜேந்தர் சார் வந்து செட்டு போட்டு அது புரிய வைப்பார்ல, அந்த மாதிரி பாட்டு மூலமா ஃபுல்லாமே புரியுது. 20ஓ 18ஓ ஏதோ பாட்டு இருக்கு. அந்த குட்டி பையன் வந்து சரியான ஆக்டிங், நல்லா என்டர்டெயின் பண்றான். சிவா பிளஸ் குட்டி பையனுடைய காம்பினேஷன் நல்லா இருக்கு. ஹீரோயின் கரெக்டா போட்டுருக்காங்க. அவங்க ஆல்ரெடி ஒரு ஆஸ்மா பேஷண்ட் நினைக்கிறாங்க. ஆல்ரெடி அவங்க கும்பலாங்கி நைட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிருப்பாங்க. அவங்க இந்த கேரக்டருக்கு நல்லா பொருந்துறாங்க. ஃபேமிலி எப்படி பண்ணணும்ன்றது மெயினா சில்ட்ரன்ஸ் பிலிம் இது. நம்மளுமே தெரிஞ்சுக்க, பேரண்ட்ஸுமே தெரிஞ்சுக்க வேண்டிய படம். அந்த கைய வந்து நொச்சி வந்து படத்தை அப்படியே ஃபுல்லா தாங்கி இருக்காருன்னு சொல்லலாம். ஒரு இது வந்து அப்படியே ரொம்ப தூரம் அப்படியே வரும், ட்ரோன் கேமரா வரும். அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே அவர் இருக்கிறதே தெரியல, ஏதோ இடத்த காட்டுறாங்கன்ற மாதிரி இருந்தது. தண்ணி வந்து பாட்டில் அவரே வச்சிருப்பாரு, ஆனா தெரியாது, குடிக்காம அப்படியே வெயில கஷ்டப்பட்டு இருப்பாரு. தண்ணி இல்ல நம்ம கிட்ட இருக்கிற சந்தோஷமே நமக்கு தெரியல. அதை வந்து நல்லா சொல்லியிருக்காங்க. ராம் சார் வந்து இந்த பீரியடுக்கு என்ன வேணுமோ எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் பேஸ் ஆயிடுச்சுல. ஆன்லைன் ஃபுட்டு, ஆன்லைன்ல இது, ஆன்லைன்ல எல்லாமே இஎம்ஐல வாங்கி போடுறது. இஎம்ஐ சீன் ரொம்ப காமெடியா இருந்தது. பட் எல்லாருமே ஒரு டைம்ல அதை வந்து ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ நம்ம ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இவங்க அப்படியே ஓடுறது மாதிரி இல்லாம நம்ம வந்து அந்த சிச்சுவேஷன் அவாய்ட் பண்ணிருப்போம். இல்லைங்க இருந்துட்டே இல்லைன்னு சொல்லியிருப்போம். அந்த சீன் சேசிங், இஎம்ஐ சேசிங் வந்து செமையா இருந்தது. அவர் உண்மையாவே இந்த இஎம்ஐக்கு வரவங்க மாதிரியே ஒருத்தர் போட்டிருந்தாங்க. அவர் அப்படியே பைக்ல ஒருத்தர் ஸ்டவுட்டா வந்துட்டு இருக்காரு. சோ ரொம்ப ஃபுல்லுமே குழந்தைங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி. தங்க மீன்கள் இது வந்து ஆக்சுவலி தங்க மீன்கள் மாதிரி குழந்தைகள் சார்ந்த படம். பட் வந்து ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா தரமணி ஸ்டைல் இருக்கு. தரமணி வந்து நம்ம யூகிக்க முடியாத ஒரு ஸ்டைலா இருக்கும். ஓகேங்களா, அது வந்து இந்த ஐடி பீப்புளோடைய அடல்ட்ஸோட லைஃப். இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியா வளரும் போது குழந்தைங்க எப்படி பாதிக்கப்படுறாங்கன்றது அதே இது குழந்தைங்க ஜேர்னல்ல எடுத்துட்டாரு. நீங்க எதுவுமே கெஸ் பண்ணவே முடியாது. ஃபுல்லுமே என்டர்டைன்மெண்ட், ஜாலியா சிரிப்பின் மூலமா, நகைச்சுவை மூலமா நல்ல கருத்தை சொல்லியிருக்காரு. ரொம்ப பிரமாதமா இருக்கு படம். ராம் பொதுவாகவே அந்த மாதிரி தரமணி அந்த தங்க மீன்கள் இந்த மாதிரி ட்ரை சப்ஜெக்ட் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜோட வருவாரு. வெளில வரும்போது சோகத்தோட தான் வருவார் ராம் படம்லாம். டைரக்டர் ராம சொல்றேன். ஆனா இந்த படத்துல பிரிச்சி சிவா தவணி கொண்டு வந்துட்டாரு ராமன் தான் சொல்லணும். காமெடியோட மெசேஜ் சொல்லியிருக்காங்க. பசங்களை எப்படி வளர்க்கறதுக்கு மாதிரி பெற்றவங்க நம்ம வளரணும், நம்ம வளர்ந்தாதான் பசங்களுக்கு எடுக்க முடியும்னு 90s கிட் அப்பா அம்மாவும் ஜெனரேஷன் Z பையன் அவங்க 2 பேரோட காம்பினேஷன் ரோட் ட்ரிப் மாதிரி போகும்போது நிறைய விஷயங்கள் அங்கங்க காமெடியோட சொல்லியிருக்காங்க. எப்படி வாழணும், வெறும் மிஷின் மெக்கானிக்கலா இருக்காதீங்க, அப்பப்போ கிராமத்துக்கு போங்க, ஏன்னா தாத்தா பாட்டி பாருங்க, அதோட அன்பாகட்டும், ஸ்விம் பண்ணுங்க, மலைக்கு போங்கன்றதெல்லாம் சீன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்பெஷலி மரத்து மேல உட்காந்துட்டு பிரிச்சி சிவா பண்ற காமெடிலாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ரயில்வே ட்ராக்கு, ஆடி லான்ச் சொன்ன மாதிரி அந்த சீன்லாம் வருது. ரயில்வே ட்ராக்கு, அந்த ரயில் போற கலரு, அதெல்லாம் சொல்லி நிறைய பேர் பார்த்துருப்பாங்க தெரியல அந்த ஆடியோ லான்ச். பட் இந்த படம் டெஃபினட்டா ஃபேமிலியோட பார்க்கணும். வெரி குட், ஃபீல் குட் ஃபிலிம். ராமோட வந்து ரொம்ப ஆச்சரியம். அது பிரிச்சி சிவா டேக் வாக் இந்த மாதிரி ரோல ஈஸியா பண்ணிட்டு போயிடுவாரு. வழக்கம் போல ஒரு கிரிக்கெட் கலைக்கிறது, அப்போ பங்குலியை கலைக்கிறாரு, அண்ட் அம்பையரை கலைக்கிறாரு. அண்ட் அந்த டான்ஸ் ஃபர்ஸ்ட் தமிழ் படத்துல ஒரு டான்ஸ் ஆடுவார் காதலன் படம், அதெல்லாம் திரும்பி பண்ணிருக்கேன். அதெல்லாம் தேட்டரே ஃபுல் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. படம் முடியும் போது மெசேஜ் சொல்றாங்க, எல்லாருமே வச்சு கை தர்றாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் படம். அதுவும் அப்புறம் டைரக்டர் ராம் கண்டிப்பா மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. கேமராமேன் ஏகாம்பரம் நினைக்கிறேன். ஃபுல்லா அந்த லொகேஷனு, அந்த கிராமம், ஏரியல் ஷாட் ஆகட்டும், ட்ரோன் ஷாட் ஆகட்டும், மலை மேல ஏறுறது, மலை மேல இறங்குறது எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. மதன் காரிக்கு தான் ஏஜ் இருக்காரு ரைட்டிங். கிட்டத்தட்ட 23 பாட்டு வருது நான் எண்ணினேன். பட் மாண்டேஜஸ் தான் கடந்து போனால ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 நிமிஷம் கஷ்டமாக, அப்புறம் அப்படியே பழகிடும்.
மொத்தத்துல மஸ்ட் வாட்ச், எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும் ஃபேமிலியோட. டைம் போனதே தெரியல. கடைசியில வந்து கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா முடிஞ்சு. ஃபேமிலி வந்து சின்ன படம் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க, பார்க்கல. சூப்பரா இருந்துச்சு. லேக் அடிக்கல. இங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கதை உள்ள வர வரைக்கும் இந்த லேக் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணாங்க. இல்ல அது வந்து எப்படின்னா ஹீரோ ஓரியன்டா அப்படின்ற மாதிரி இல்ல, கதை ஓரியன்டா இருந்துச்சு எல்லாமே. எதுவும் கதை விட்டு விலகல. எதுவும் சொல்ல நான் படத்தை போறேன். நல்லா சென்டிமெண்ட் அதெல்லாம் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. இல்ல அந்த மாதிரி கிடையாது. ஆக்சுவலா காமெடி அங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த ஹீரோயின் கேரக்டர் நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா கனெக்ட் ஆயிருக்கு அவங்க. இல்ல அதெல்லாம் கொஞ்சம் கனெக்டே ஆகல. லாஜிக் அங்கங்க ரொம்ப மிஸ் ஆச்சு. ஆனா படம் வந்து ஓவரால் நல்லா படம் வந்து ராமோடைய ஜேர்னல் வந்து ஒரு வேற மாறுபட்ட ஒரு ஜேர்னல். அவர் எடுத்த லாஸ்ட் 4 படங்கள்லயே வந்து ஒரு புதுவிதமான ஒரு மெசேஜை வந்து மக்களுக்கு சொல்லணுன்றதுக்காக எடுத்த ஒரு விழிப்புணர்வு படம் மாதிரி தான் எடுத்திருக்காரு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அப்பா அம்மாங்க வந்து எப்படி குழந்தைய வந்து வளர்க்குறாங்க, எப்படி ஒரு கட்டுக்கோப்போட ஒரு ஷெட்யூல் போட்டு இப்படிதான் வளர்க்கணுன்றத வந்து அதை உடைச்சி இப்படியும் வளர்க்கலான்றத வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எப்படி காட்டணுன்றதுக்காக அவர் வந்து இந்த படத்தை வந்து எடுத்த மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய ஹீரோ மெட்டீரியலை வச்சுதான் ஒரு படத்தை எடுத்து ஒரு பிளாக் பஸ்டர் இட்டு கொடுக்கணுன்றத உடைச்சி ஒரு கதை இருந்தா போதும், ஒரு ஒன்லைனு அதை வந்து எப்படி திரைக்கதையா மாத்தி மக்களுக்கு கொண்டு போகணுன்றத இப்ப இருக்கிற பெரிய ஹீரோங்களுக்கு ஒரு அடி கொடுக்கணுன்ற மாதிரியே எடுத்த மாதிரி இந்த படம். இந்த சிவா வச்சு எடுத்து ஒரு சிவாவையும் வச்சு ஒரு மெசேஜை வந்து நம்ம மக்களுக்கு சொல்ல முடியுன்றத கிளீனா பண்ணியிருக்காரு. அந்த சின்ன பையன் வந்து சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காரு. ராம சொன்னதை வந்து பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. சிவாவை வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நம்ம அப்படியே தங்க மீன்கள்ல ராம பாக்குற மாதிரியே இருக்கு. அவருடைய அந்த மேனரிசம் எல்லாமே வந்து என்ன ராம் கொடுத்துருக்காரோ அதை அப்படியே வந்து ரெப்ளிகேட் பண்ணியிருக்காரு. படம் வந்து ஓவரால் சூப்பரா இருக்கு. இப்போ 90s 80s 90sல எப்படி பசங்க வளர்ந்தாங்களோ அந்த வாழ்வியலை வந்து இப்ப இருக்கிற பசங்களுக்கு கொண்டு போகணுன்றத வந்து ஒரு மைய கருத்தா வந்து தான் இந்த படம் எடுத்திருக்காரு. இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல அவங்கள அதை பண்ண முடியாது இப்ப இருக்கிற சிட்டி லைஃபுக்கு. ஆனா கிடைக்கிற டைம்ல வந்து நம்ம இருக்கிற சூழல் இந்த இயற்கையோட வந்து கடந்து போகணுன்றத ஒரு மெசேஜா வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஆமா, ஃபுல் டைம் காமெடின்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலா வந்து மிர்ச்சி சிவா இருக்கிறதால அந்த டைலாக் டெலிவரி எல்லாமே நமக்கு காமெடியா வந்து இது எக்ஸிக்யூட் பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. அவருடைய ஹியூமர் சென்ஸ் இந்த படத்துல சூப்பராகவே எக்ஸிக்யூட் பண்ணிருக்காரு. அவர் ஆக்சுவலா வந்து வெளியில மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ரொம்ப டெம்டான பர்சன், ஒரு சீரியஸான பர்சன்ற மாதிரி தான் எல்லாரும் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கோம். அவர் எடுத்த படங்களுமே அப்படிதான் இருக்குது. இந்த படத்துல வந்து அவருக்கு வந்து ஒரு ஹியூமர் சென்ஸும் இருக்குன்றத ஆடியன்ஸ்க்கு ப்ரூவ் பண்ணிருக்காரு. நல்லா பக்காவா பண்ணிருக்காரு. 10க்கு வந்து 8 கொடுக்கலாம். ஏன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா பக்காவா இருக்குது. அவருடைய கிரிப் ஸ்டோரி இல்லாம இது வேற ஜானர்ன்றதால 10க்கு 8. பறந்து போ படம் பார்த்துட்டு இப்பதான் வந்தோம். படம் ரொம்ப சூப்பரா இருக்கு, பயங்கரமா இருக்கு. நான் ராமோட பெரிய ரசிகர். நானு எந்த படம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பாத்துருவேன். தனியா தான் வந்து பார்ப்பேன். ஏன்னா படம் வந்து எல்லா படமுமே வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் போவோம். பட் படத்தோட கதை வந்து பயங்கரமா இருக்கும். இந்த பகல்ல இருக்கவங்க தூக்கம் வருது இல்ல படம் வந்து ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தனியா தான் வந்து பார்ப்பேன். இந்த படம் அதே மாதிரி நம்பி வந்தேன். படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் எதுக்கு கேஸ்டிங்ல சிவாவை போட்டாங்கன்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோட எல்லாருமே கேட்டிருந்தாங்க. ஆனா கேஸ்டிங்க்கு சிவா மட்டும்தான் கரெக்ட். இந்த படத்துக்கு பயங்கரமா இருக்கு. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் காமெடி. ஆமா, அதுதான் சொல்றேன். இந்த வாட்டி ஜானரே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குதா கொஞ்சம் சீரியஸ் சிச்சுவேஷன்ல கொண்டு போவாங்களோன்னு நினைச்சேன் படத்தை. ஆனா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் சீரியஸ் சிச்சுவேஷன்ல படம் போகவே கிடையாது. இதுக்கு முன்னாடி எடுத்த கட்டுரை தமிழோ பேரன்போ அந்த மாதிரி படங்கள் மாதிரி இந்த படத்துல வந்து எந்த ஒரு நிகழ்வுமே வராது. எல்லாமே சொன்ன மாதிரி சின்ன சின்ன சிச்சுவேஷன் தான். சின்ன சின்ன அழகான சிச்சுவேஷன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து எவ்வளவு அழகா காட்ட முடியுமோ அவ்வளவு அழகா காட்டியிருக்காங்க. அண்ட் இந்த காமெடிக்காக தான் மிர்ச்சி சிவாவை கொண்டு வந்திருக்காங்க. அந்த நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருந்தாங்க சக்கரை பொங்கலுக்கும் கருவாட்டு குழம்புக்கும் எப்படி கம்பேர் பண்ண முடியும், நல்லா இருக்குமான்னு சொல்லி கேட்டாங்க. பர்ஃபெக்டான படம். கேஸ்டிங்கு தாண்டி டைரக்டரோட அந்த சப்ஜெக்ட் இருக்குல்ல, அது வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பா இதுதான் மிர்ச்சி சிவாவோட கம்பேக் படம் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா அதுவும் இல்லாம ராம் சாரும் அவரோட இடத்தை தாண்டி வெளியே வந்திருக்காரு. வெளியே வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்னு பாத்தீங்கன்னா 100% ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் வந்து இந்த படம் வந்து இன்னும் ஆடியன்ஸ் கையில போனோம். இன்னைக்குமே கூட்டம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பட்
இதுக்கப்புறத்துல இருந்து ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரிவ்யூஸ் போச்சுன்னா கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க. படத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 10க்கு 8 ரேட்டிங் கொடுப்பேன் கண்டிப்பா. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.